ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த மாதிரி பாடுகள் வரும் பொழுது அவன் எதை குறித்து யோசிக்க வேண்டும்? அவனுடைய மனசாட்சி எப்படி இருக்க வேண்டும்? மனசாட்சிக்கும் பாடுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இருக்குது. என்ன இருக்குது? இந்த கிரேக்க தத்துவத்தின்படி என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வத்துவமும் இந்த பிரபஞ்சத்துவமும் இணைய முடியாது. ரெண்டும் இந்த இரும்பும் மணலும் மாதிரி, ரெண்டும் சேர முடியாது. ரெண்டாவது தத்துவம் சொல்கிறேன், அவதாரம். அந்த முதல் தத்துவம் சொன்னது ஞான மார்க்கம், நாஸ்டிசிசம். அது கிரேக்க பின்னணியில் உள்ளது. இன்னொரு இது நமக்கு தெரிந்த பின்னணியில் உள்ளது அவதாரம். கடவுள் மனித உருவிலே தோன்றலாம், ஆனால் முழுவதுமாக மனிதனாக இருக்க முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்திருக்க முடியாது. இந்த 3 பகுதிகளும் சொல்லுது. கிறிஸ்துவும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவரோடு கூட 3.5 வருடங்கள் இருந்து அவருடைய பாடுகளை கண்ணார நேராக பார்த்தவர் எழுதுகிறார். நாங்கள் கண்களால் கண்டதும் கைகளால் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். இயேசு கிறிஸ்துக்கு பசினா என்னன்னு தெரியுமா? தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு வேதனைன்னா என்னன்னு தெரியுமா? பிரிவுனா என்னன்னு தெரியுமா? மரணம்னா என்னன்னு தெரியுமா? வியாகுலம்னா என்னன்னு தெரியுமா? பிதா விட்டு பிரிவதென்றால் என்னன்னு தெரியுமா? எல்லாம் தெரியும். உங்களுக்காக பாடுபட்டு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்?